ஆர்ட் லவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அவுட்லைன் டிராயிங்க்கு நம்ம எப்படி ஷேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீமி ஆர்ட் தமிழ். என்னோட பேர் ஸ்ரீதர். நம்மளோட சேனலோட மோட்டிவ் வந்து ஒருத்தருக்கு எப்படி ஈஸியாக டிராயிங்கை கற்றுக் கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நயன்தாராவோட ஃபோட்டோவை அவுட்லைன் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த அவுட்லைன் டிராயிங்க்கு தான் நான் ஷேடிங் பண்ணி காட்ட போகிறேன், எப்படி ஷேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னாக்கா, ஒரு பென்சில் போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லோரும் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை பார்த்து வரைவீங்க. ஸோ அந்த பிக்சர் வந்து இதுதான் நான் எடுத்துக்கிட்ட பிக்சர். நீங்கள் எந்த பிக்சர் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவில் நம்ம வந்து லைட்டான டோன் எது, டார்க்கான டோன் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் லைட்டான டோன். இதுவே இந்த முடியை பாருங்கள், இந்த பிக்சரில் டார்க்கான டோன். இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் டார்க்கான டோனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்டான டோன் எது, டார்க்கான டோன் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் இந்த ஹைலைட் எது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹைலைட்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லைட்டான டோனுக்கு நான் வந்து இந்த ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளண்டிங் ஸ்டெம்ப்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பிளண்டிங் ஸ்டெம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பென்சிலை வந்து தீத்திருப்போம், அதாவது ஸ்மச் பண்ணியிருப்போம். அப்படி ஸ்மச் பண்ணுறப்போ அந்த தூள்லாம் இதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபேஸோட டோனை வந்து கொடுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி பிளட்டிங் ஸ்டெம்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதால ஸ்கின்னோட டோனில் வந்து அது ஷேடிங் கிடைக்கும் நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்பவே. இதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இதோட ப்ரெஷரை கொஞ்சம் அழுத்தி நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டார்க்காக வரும். இப்போ எனக்கு இந்த ஃபேஸ் டோனில் தான் வந்திருக்கு. நான் நார்மலாக வந்து ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தமாரி ஃபேஸுக்கு ஷேட் பண்ணுறப்போ லைட்டான டோன் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அந்த லைட்டான டோன் எங்கெல்லாம் ஃபோட்டோவில் இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாரி நீங்கள் வந்து லைட்டான டோனை வச்சு ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் லைட்டாக நம்ம ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஹைலைட்லாம் இருக்கும் இல்லையா, ஒயிட்டான ஏரியா ஃபோட்டோவில். ஸோ அந்த மாதிரி ஒயிட்டான ஏரியாலாம் நீங்கள் விட்டுட்டு ஷேட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்குலாம் அந்த மாதிரி ஷேடிங் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நம்ம பெரிய பிளண்டிங் ஸ்டெம்பை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளண்டிங் ஸ்டெம்ப்லாம் இருக்கும். ஸோ அந்த சின்ன பிளண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து இந்த மாதிரி மைன்யூட்டான ஏரியா, அந்த கண், இந்த மூக்கு கிட்ட, இந்த லிப்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிளண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து நம்ம ஷேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கண்ணுக்கு, அப்புறம் இந்த புருவத்துக்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டார்க்கான பென்சில் தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் டார்க்காக தான் இருக்கும், ஒரு சிலருக்கு தான் லைட்டாக இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்போ நம்ம அந்த கண், புருவத்துக்கு, இந்த மூக்கில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைக்கு, இந்த லிப்ஸுக்கு, இந்த சைடில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க்கான பென்சில் யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து 4B பென்சில் போதும் டார்க்னஸ் அப்படிங்கிறதுக்காக நான் 4B பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அந்த கண், அப்புறம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பால் எல்லாம் ரொம்ப டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா டார்க்கான பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த 6B 8B பென்சிலாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பென்சிலை யூஸ் பண்ணி அந்த அவுட்லைன் மேலே மறுபடியும் ஒரு டைம் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஷேட் பண்ணுவோம் அந்த பால்க்கெல்லாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ணுக்கு, இந்த மூக்குக்கு, புருவத்துக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணுறப்போ அந்த பென்சில் மோஸ்ட்லி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டீட்டெயில் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கண்ணோட கோடுலாம் போடுறீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த டீட்டெயில் நல்லா தெரியும். அப்படிங்கிறதுக்காக நம்ம பென்சில்னால் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் அதை விட எது டார்க்காக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கழுத்துக்கிட்ட, அப்புறம் இந்த லிப்ஸு, இந்த கழுத்துக்கு கீழே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டான டோனை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லையா. ஸோ அந்த கண்ணுக்கிட்ட கீழே இருக்கக்கூடிய இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த முடிக்கிட்ட இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லைட் டோனை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த 2B பென்சிலை எடுத்துக்கிட்டு அந்த கண்ணுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா, அப்புறம் இந்த மூக்குக்கிட்ட இருக்கிற இடத்துக்குலாம் நான் வந்து ஷேட் பண்ணுறேன். இப்படி நீங்கள் ஷேடிங் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் லேயர் கொடுக்குறப்போ அந்த பென்சில் வச்சு நல்லா டார்க்காக அழுத்திலாம் கொடுக்கக்கூடாது. அதையும் நீங்கள் லைட்டாக தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. லைட்டாக யூஸ் பண்ணால் தான் அந்த ஷேடிங் கரெக்டாக உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். நீங்கள் டார்க்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த டார்க்காக இருக்கக்கூடிய அந்த ஷேடிங் மட்டும் ரொம்ப தனியாகவே தெரியும். ஷேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணுறப்போ அது க்ளீனாக வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு புதுவிதமான ஷைனிங்கான ஒரு எஃபெக்டை தரணும். அதுதான் ஷேடிங். ஸோ இப்போ இந்த மூக்குக்கிட்ட இந்த லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் 2B பென்சில் வச்சு லைட்டாக, ரொம்பவே லைட்டாக போட்டுக்கிறோம். ஸோ அந்த 2B பென்சில் வச்சு ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா, லைட்டாக போடுறோம் அப்படின்னாக்கா
அது ஒரு டோன் இல்லையா, அது தனியாக தெரியும். இப்போ நம்ம அதை ஹெச்பி பென்சில் வச்சு போட்டால் சுத்தமாக தெரியாது. அதனால தான் 2B பென்சில் வச்சு போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ அவுட்லைன் வந்து மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆகிற பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் பென்சில், அதாவது ரொம்ப டார்க்லாம் கிடையாது, இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஷேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த பென்சில் வச்சு உங்கள் அவுட்லைன் தெரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. மிஸ் ஆகிறப்போ மட்டும் நீங்கள் ஏன்னா ஷேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு டைம் மிஸ் ஆகும். ஸோ அப்படி மிஸ் ஆகிறப்போ அவுட்லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த லிப்ஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லையா, லைட் டோனை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அப்படிங்கிறதால 2B பென்சில் யூஸ் பண்ணி நான் லிப்ஸையும் போட்டுக்கிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் எந்த பார்ட்டுக்கு வேணால் ஷேடிங் பண்ணுங்கள். ஷேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒயிட்டாக ஒரு ஏரியா இருக்கும், அதை ஹைலைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹைலைட்டை மட்டும் விட்டுட்டு தான் நீங்கள் ஷேடிங் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அது கூடவே நீங்கள் ஷேடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹைலைட் எதுன்னு தெரியாமல் போயிடும். தயவு செஞ்சு ஹைலைட் இருந்துச்சுன்னா அந்த ஹைலைட்டான இடத்த விட்டுருங்க, மற்ற இடத்துல வந்து ஷேடிங் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி டார்க்கான டோன் வச்சு இந்த அவுட்லைனை வந்து எனக்கு தெரிகிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்படி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேருக்கு வந்து இப்போ நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இந்த முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்கஸ்ட்டான டோனு. ஸோ அதை எடுத்தோடனே நம்ம டார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் வந்து வைக்கணும். ஸோ அதனால் நான் அந்த பிளெண்டிங் ஸ்டம்பே எடுத்து ஜஸ்ட் ஒரு லேயர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த டார்க்கான பென்சில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிக்கு எந்த பென்சில் வேணாலும் நீங்கள் டார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 6B போதுங்கிறதால நான் இந்த டார்க்கான டோனே போதுங்கிறதால 6B பென்சில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்கான முடி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 8B 10B போகலாம், ரொம்ப டார்க்கான முடி வரும். முடி வரைகிறப்போ அந்த டேரெக்ஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த டேரெக்ஷன் பொறுத்து அந்த லைன்ஸ் ஃபஸ்ட்டு போடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு லேயர் கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே தான் முடி வரைகிறோம். ஸோ இருந்தாலும் அப்படியே எடுத்து கலரை கிறுக்கி விடாமல் இந்த மாதிரி அந்த முடி எந்தெந்த லைனில் இருக்குதுன்னு பார்த்து அந்த லைன் அப்படி போட்டிங்கனாலே முடி வரைகிறது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி தான். ஸோ இப்போ முடி வரைகிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மெத்தட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடியை பற்றி நம்ம எப்படி வரைகிறதுன்னு தனியாகவே வீடியோ பார்ப்போம். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, முடியோட டேரெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எந்த பக்கத்தில் அந்த கோடாக போகுதுன்னு பாருங்கள் முடி, அந்த சைடில் நீங்களும் கோடாக இழுத்து விட்டிங்கனாலே முடி வந்துடும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்லாம் இருக்குது, அது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போட்டுருவோம். இந்த மாதிரி முடியை வந்து எந்தெந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி முடியோட லைட்டிங்கும் கவனித்து நீங்கள் முடியை வந்து பண்ணணும். ஒரு சில இடத்துல முடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அப்படி லைட்டாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஷேடிங் பண்ணுங்கள், கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டார்க்காக பண்ணுங்கள். ஒரே பென்சில் யூஸ் பண்ணி ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது நான் வரைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நயன்தாரா பிக்சரில் அப்படி தான் பாருங்கள். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டார்க்கஸ்ட் டோன் இருக்குது, ஒரு சில இடத்துல லைட்டான டோன் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து லைட்டான டோன் இருக்கிற இடத்துல ப்ரெஷர் கம்மி பண்ணி முடி வரைஞ்சிருக்கேன், டார்க்கான டோன் இருக்கிற இடத்துல டார்க்காக வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, நீங்கள் எந்த அளவுக்கு மூஞ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஷேடிங் பண்ணிங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற இடத்துல ஷேடிங் பண்ணுறப்போ இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மூஞ்சி மட்டும் நல்லா இருந்துட்டு மற்ற எல்லா இடமும் கொஞ்சம் ஏனோ தானோன்னு வரைஞ்சி வச்சுருந்தா சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ ஷேடிங் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கவனமாக ஷேடிங் பண்ணுங்கள், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஷேடிங் பண்ண போகிறீங்க. இப்போ அந்த ட்ரெஸ் வந்து நல்லா டார்க்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அதுக்கும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டார்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் கீழே இருக்கக்கூடிய பேஸ் லேயர் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் டார்க்கான ஷேட் ஆட் பண்ணுறப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போது முக்கியமான விஷயம் கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அந்த ஃபோட்டோவில் வரைய போகிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ஹைலைட் இருக்குது, எங்கே டார்க் டோன் இருக்குது, லைட் டோன் இருக்குதுன்னு பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவில் ஷேட் பண்ண போகிறப்போ லைட்டான டோனை ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணுறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கான்னு பாருங்கள் ஃபோட்டோவில். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு மேலே வந்து டார்க்கான டோனை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா எடுத்தோன்னே டார்க் கொடுக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டான டோன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வாங்க டார்க்கு. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி ஏற்றிட்டு வந்து தான் ஷேடிங் பண்ணணும். இதுதான் மெயினான விஷயமே. ஸோ இப்போது அதே மாதிரி இந்த ஐபால், அப்புறம் இந்த மூக்கு, இந்த மாதிரி மைனூட்டான இடத்துக்குலாம் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னாக்கா நல்லா பென்சிலை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு வரீங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நான் திரும்பியும் சொல்கிறேன், ஷேடிங்க்கு ரொம்பவே முக்கியன்றதால திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு டார்க்கான டோன் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் ஷேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தான் ஏற்றணும், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேடிங் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதேமாதிரி லைட்டிங் எங்கே இருக்குது, ஷேடிங் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரீங்க. ஓகேங்களா? இதுதான் சொல்ல வந்தேன் இந்த ஒரு வீடியோவில், எப்படி ஷேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த நயன்தாரா பிக்சர் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு பிக்சர், அதனால தான் உங்களுக்கு ஷேடிங் பண்ணி காமிச்சேன். நான் அவுட்லைன் கூட அவ்வளோவா ஒழுங்காக போடலை, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, ஷேடிங்னா என்னென்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்சரை வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்.
நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிராயிங் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் உங்களுக்காக நிறையவே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்தா தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்லேருந்து போட முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.